இந்த குழந்தைங்களை பெத்துக்கிட்டு சந்தோஷமா வாழணும் சரி. இதான் என்னோட ஆசை. ப்ளீஸ் தயவு செஞ்சு ஒத்துக்கோங்க ப்ளீஸ். நோ வே. எக்காரணத்து கொண்டோ அப்படி ஒரு எண்ணம் லைஃப்ல வரவே வராது. லைஃப்ல உங்க கூட சந்தோஷமா வாழ்வேன்ற நம்பிக்கை எனக்கு இருக்கு. ஐ லவ் லீவ் யூ அண்ட் கோ. ஓகே? நீங்க டிவோர்ஸ்க்கு சம்மதிக்க மாட்டீங்கன்னு எனக்கு தெரிஞ்சு போச்சு. மேடம், இவர் மியூச்சுவல் கன்சர்னுக்கு ஒத்து வரலனா என் உடம்புல இருக்கிற குறைய காரணமா காட்டி நான் டிவோர்ஸ் வாங்கலாம்ல. நீங்க டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணுங்க. உங்க 2 பேரையும் பார்க்கும்போது எனக்கு ஆச்சரியமாவும் சந்தோஷமாவும் இருக்கு காவியா. இங்க வர எத்தனையோ ஹஸ்பண்ட் தங்களுக்குள்ள ஈகோவால நம்பிக்கை இல்லாம சந்தேகப்பட்டுதான் இங்க வந்து நிப்பாங்க. ஆனா உங்க விஷயம் அப்படி இல்ல. ஒருத்தர் மேல ஒருத்தர் வச்சிருக்கிற அதிகமான அன்புனாலையும் காதலாலையும் கருத்து வேறுபாடு வந்திருக்கு. இத முதல் முறையா நான் உங்ககிட்ட தான் பாக்குறேன். டைவர்ஸ்க்காக என்ன தேடி வரவங்களுக்கு நான் உடனடியா அதை வாங்கி தரதில்ல. முடிஞ்ச வரைக்கும் சமரசம் செஞ்சுதான் அனுப்பி வைப்பேன். அதையும் மீறி பிடிவாதமா டைவர்ஸ் வேணும்னு கேட்டாதான் நான் கோர்ட்டுக்கு எடுத்துட்டு போவேன். உங்க விஷயத்தை பொறுத்த வரைக்கும் காவியா சொல்றது நியாயம்தான் எனக்கு தோணுது மிஸ்டர் செரி. ஏன் நீங்க இன்னொரு கல்யாணம் பண்ணிக்க கூடாது? காவியா நேத்து என்கிட்ட போன்ல பேசும்போதே நான் எவ்வளவோ அவளை சமாதானப்படுத்தி பார்த்தேன். அது முடியாம போனதாலதான் நான் மேடம் கிட்ட அப்பாயின்மெண்டே வாங்கினேன். காவியா மனச இனி மாத்த முடியுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நீங்க மியூச்சுவல் கன்சர்னுக்கு ஒத்துக்கங்க. அதுதான் உங்க 2 பேருக்கும் நல்லது. ப்ளீஸ் ஜெரி, ஒத்துக்குங்க. ஓகே, நான் ஒத்துக்கிறேன். பட் அண்டர் ஒன் கண்டிஷன். நான் கேட்க போற ஒரே கேள்விக்கு நீ பதில் சொல்லணும். என்ன கேட்க போறீங்க? கேளுங்க. நடந்த ஆக்சிடென்ட்ல உனக்கு ஏற்பட்ட இந்த நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா என்ன முடிவு எடுத்திருப்பேன்? Tell me. உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கிற தகுதி நான் எழுந்திருந்தா இப்ப கூட்டிட்டு வந்தியே இதே மாதிரி நான் ஒரு லாயர் கிட்ட உன்னை கூட்டிட்டு போய் இன்னொரு கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொன்னா will you agree for that? சம்மதிப்பியா? Come on காவியா, tell me. உன்னோட நிலைமை எனக்கு ஏற்பட்டிருந்தா என்ன டைவர்ஸ் பண்ணிட்டு வேற ஒருத்தரை நீ கல்யாணம் பண்ணிப்பியா? முடியாதுல்ல? அதே மாதிரி தான் எனக்கும். இல்ல சரி. நோ. ஆம்பளைக்கு ஒரு நியாயம் பொம்பளைக்கு ஒரு நியாயம் எல்லாம் கிடையாது. they both are equal. 2 பேருமே சரி சமம். எப்பேற்பட்ட புருஷன் உனக்கு கிடைச்சிருக்காரு. அவரு போய் டைவர்ஸ் பண்ண உனக்கு எப்படி காவியா மனசு வந்தது? நான் சொல்றேன், அவர் லைஃப் லாங் உன்னை பூ மாதிரி வச்சு பாத்துக்குவாரு. உன் டைவர்ஸ் என்னத்தை மாத்திக்க. நீங்க கிளம்புங்க. கேட்டுட்டே இருக்கேன், நீங்க பதிலே சொல்லாம வந்துட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? குழந்தைக்கு என்னங்க ஆச்சு? அக்கா, குழந்தைக்கு என்னாச்சு? டாக்டர்கிட்ட கூட்டிட்டு போயிருக்கீங்கன்னு பிரியா சொன்னா. குழந்தை என் மேல வாந்தி எடுத்துட்டான். நான் கழுவ போயிருந்தேன். டாக்டர் இவர்கிட்ட என்ன சொன்னாருன்னு கேட்ட சொல்லவே மாட்டேங்கிறாரு. சரிடா, வீட்டுக்கு வந்துட்டோம். என்னாச்சு மாமா? டாக்டர் என்ன சொன்னாங்க? மாத்திரை மருந்துலாம் எழுதி கொடுத்துருக்காரு. ஆனா வெறும் வயித்துல மாத்திரை கொடுக்க முடியாது, பால் கொடுக்கணும். இந்தா பால் கொடு.
என்னமாமா சொல்றீங்க? குழந்தைக்கு நான் பால் கொடுக்கணுமா? ஆமா, இனிமே இந்த குழந்தைக்கு நீ தான் பால் கொடுக்கணும். குடி. என்னாச்சு உங்களுக்கு? பெத்த தாய் நான் உயிரோட இருக்கும்போது அவ எதுக்காக பால் கொடுக்கணும்? என்ன மறைக்கிறீங்க? நான் கேட்டதுக்கு பதிலே சொல்ல மாட்டேங்கிறீங்க. ஏன் குழந்தைக்கு அவ எதுக்காக பால் கொடுக்கணும்? கொன்னுடுவேன் உன்னை. புட்டி பால் கொடுத்து குழந்தையோட ஆரோக்கியத்துக்கு எடுத்துட்டு பெத்த தாயின் ஜம்மமா வர பேசுறியா? பெத்த தாய் செய்யற விளையாது. ஊர்ல எங்க